வணக்கம் மக்களே, நான் உங்கள் டாம். வெல்கம் டு டாம் அண்ட் நோட்டிக் யூடியூப் சேனல். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரீம் செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மொபைல் டு பிசி எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இதில் வந்து நான் சொல்கிற ஐட்டங்கள் நீங்கள் வந்து பை பண்ணுறதா இருந்தால் லோக்கல் ஸ்டோர்லேயே பை பண்ணுங்கள். ஆன்லைன் வெப்சைட்ஸ் வந்து மேக்ஸிமம் போகாதீங்க. லோக்கலில் கிடைக்கலன்னா மட்டும் ஆன்லைன் வெப்சைட் போங்க. ஃபர்ஸ்ட் வந்து HDMI 3-in-1 HDMI கேபிள் அடாப்டர். இது வந்து டைப் சி, லைட்டிங் கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி, MHL அண்ட் நான் MHL ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்டு அண்ட் iOS இப்படி எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இது ஒரு மல்டி கேபிள்னு சொல்லி ஆகணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜோன்டனோட கேபிள் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து நம்மளோட கேப்சர் கார்டு. இது வந்து நான் யூஸ் பண்ணுறது ஒரு லெஸ் தேன் 500 ஒரு கேப்சர் கார்டு தான். ஒவ்வொரு இதுலேயும் ரேட் வந்து வேரி ஆகும், அது பார்த்துக்கோங்க. இது நான் லோக்கல் ஸ்டோரில் தான் பை பண்ணேன். பட் அந்த HDMI கேபிள் வந்து லோக்கல் ஸ்டோரில் எனக்கு கிடைக்கல. நான் வந்து அமேசானில் தான் பை பண்ணேன் இதை. அப்புறம் வந்து ஒரு மைக் தேவை உங்களுக்கு. நான் யூஸ் பண்ணுற மைக் வந்து சிப் கிளாரிட்டி, செப்ரானிக்ஸோடது. நீங்கள் எந்த மைக்னாலும் வாங்கிக்கோங்க. அடுத்தது ஒரு இயர்ஃபோன் தேவை உங்களுக்கு. நான் யூஸ் பண்ணுறது JBL C50HI. ஒயர்ட் இயர்ஃபோன்ஸே யூஸ் பண்ணுங்க எப்போவுமே. அப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி. நான் இது வந்து ரெட் கியரில் ஒன்று வாங்கியிருந்தேன். பட் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து காது வலிக்குது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதனால இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு மொபைல் தேவை. நான் யூஸ் பண்ணுறது ஐபேடில் வந்து MHL சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். ஆனால் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது Oppo F7 தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஒரு நான் MHL ஃபோன். நீங்கள் வந்து ஸ்ட்ரீமுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு 3.5mm ஜாக் இருக்க மாதிரி ஃபோன் தான் பெட்டர். அதனால் உங்களுக்கு ஆடியோ கொண்டு போக முடியும். இந்த 3.5mm ஜாக் இல்லாத நான் MHL ஃபோனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம், ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, இதை வந்து இப்போ எப்படி பிசியில் செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு லைட்டிங் ஆர் வந்து டைப் சி அடாப்டர் வந்து மாட்டிக்கோங்க. கேப்சர் கார்டையும் இந்த HDMI கேபிளோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை எப்படி பிசியில் மாட்டலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிசியில் தான் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அது ஒரு ஃபால்ட்னால நம்ம லேப்டாப்பில் தான் அந்த ஸ்ட்ரீம் செட்டப்பை நான் காட்ட போகிறேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் லேப்டாப் ஒன்றுதாலும் சரி, பிசியில் டெஸ்க்டாப்பில் பண்ணுறதாலும் சரி ஒன்று தான். USB போர்ட் இருக்குது. இந்த USB போர்ட்டில் வந்து நம்மளோட கேப்சர் கார்டை வந்து பிளக் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இன்னொரு எண்ட் இருக்குது. இந்த எண்டை வந்து நீங்கள் வந்து அதாவது இந்த USB வந்து நீங்கள் வந்து பவர் கொடுத்தாகணும். இதுதான் நம்மளோட கேபிளுக்கு பவர் கொடுக்க போகுது. இதை வந்து நீங்கள் வந்து USB போர்ட்லேயும் மாட்டிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சார்ஜர் உள்ள மாட்டிக்கலாம். என்னோட USB போர்ட் வந்து அவைலபிள் இல்லை, அதனால நான் சார்ஜரில் மாட்டி வந்து சாக்கெட்டில் பிளக் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஐபேடில் வந்து இன்னொரு எண்டை மாட்டிக்கிறேன். Samugam Pedia Obito Visiri Pola. Loving you is a losing game. 地獄にいる அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்ட்ரீம் வந்து அங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம் ஸ்ட்ரீம் வருதா அப்படின்னு. என்னோட ஸ்க்ரீனை வந்து அங்கே தெரியுது. பட் இதோட செட்டிங்ஸ் அப்படிங்கிற என்னங்கிறத நான் பின்னாடி வீடியோவில் போடுறேன். அதை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வந்து அப்படியே செட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த மாதிரி கேப்சர் கார்டு எதுவுமே இல்லாமல் வந்து
நம்ம எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலாம், கேப்சர் கார்டு எதுவுமே இல்லாமல் மொபைல் டு பிசி எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் அது வந்து இந்த சீரியஸோடது. பட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து தமிழ் எம்எல்பி யூடியூபர்ஸ் பற்றி தான் ஒரு வீடியோ போட போகிறோம். அதுக்கான வந்து ஒரு ஃபார்ம் வந்து நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதாவது எம்எல்பி யூடியூபர்ஸ் பற்றி, ஸ்ட்ரீமர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஃபார்மர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது இப்போ ஆக்டிவ்ல இல்லாதவங்க, அந்த மாதிரி நிறைய ஒரு கொஞ்சம் நேம்ஸ் கொடுத்துருக்குறோம். அவங்கள பற்றின ஒப்பீனியன்ஸ் நீங்கள் அதில் கொடுங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். அதுக்கப்புறமான வீடியோ வந்து இந்த வெறும் கேப்சர் கார்டு எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோ வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடுவது உங்கள் டாம்.